நம்ம ஊர் பரோட்டா வந்தானே கேட்குறீங்க, இல்லை இது வந்து ஏலக்கடை மாதிரி. ஸோ இங்கே வந்து இந்த மட்டோக்கி வந்து காடு மட்டும்தான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம உகாண்டாலேருந்து தான் வீடியோஸ் போடுறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வெண்மை கிச்சன் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ நமக்கெல்லாம் வந்து ஒரு சாட்டர்டே சண்டே அப்படின்னா எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியும். சாட்டர்டேயுமே வந்து சில ஏரியாவில் வந்து சில ஆஃபீஸில் ஒர்க் இருக்கும். ஸோ சண்டே மட்டும்தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ சண்டேனால் நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் மார்க்கெட் போவோம், மத்தியானம் வந்து வெளியில் சாப்பிடுவோம், மதியம் ஈவினிங் வெளியில் போவோம். ஸோ அந்த மாதிரி தான் போவோம். வீக்கெண்டில் சண்டே வந்து எந்த மாதிரி இருக்கும், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கடைத்தெரு வந்து எந்த மாதிரி இருக்கும், சண்டே என்னென்ன கடைகள்லாம் ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். உகாண்டா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து போடா. இந்த போடா அப்படிங்கிறது பைக்கு. ஸோ நிறைய தடவை உங்ககிட்ட பைக்கை வந்து சொல்லியிருக்கேன். இந்த பைக் டாக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பைக் இருக்குன்னா நம்ம இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு இடம் நம்ம போகணும் அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நம்ம போகணும் அப்படின்னா அந்த பைக்கில் வந்து நம்ம கேட்கலாம், என்னை கொண்டு அங்கே விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவங்க உடனே வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம ஊர் காசுக்கு குறைஞ்சபட்சம் 20 ரூபா கிடையாது, 20 ரூபா கேட்பாங்க. இப்போல்லாம் 40 ரூபா, 2000 சில்லிங்ஸ் வந்து கேட்குறாங்க போகிறதுக்கும் வர்றதுக்கும். நம்ம ஒரே ஆள் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கடையில் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. இது வந்து என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இது என்னது? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. எப்படியும் நான் சொல்லிடுவேன். நான் சொன்னாலுமே இது என்னன்னு நான் சொன்னாலுமே உங்களுக்கு எனக்கு இதை முன்னாடியே தெரியும். எப்படின்னா நம்ம ஊரில் விறகடுப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த சூட்டு அடுப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இந்த அடுப்பு. இதுக்கு பேர் சார்கோல் அடுப்பு. ஸோ இதில் வந்து சார்கோல் போட்டுருவாங்க. சார்கோல் போட்டு அது மேலே சட்டி வச்சு சமைப்பாங்க. இதெல்லாம் அதிகமாக கிராமத்தில் பயன்படுத்துவாங்க. சின்ன இதுக்கு வந்து கிரில்லு அதோட சேர்த்து விற்கிறாங்க. வெண்பா எந்திரிடா, நடக்க முடியலை. இங்கே பாருங்கள், விளக்கமாற பாருங்கள், நம்ம இந்தியன் மாதிரி, இந்தியாவில் உள்ளது மாதிரியே. ஆனால் ஆப்பிரிக்காவில் இருக்கிறதுக்கு அது ஒன்று. நம்ம ஊரில் என்னென்ன திங்ஸ்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். இதே மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேருந்து வாங்கி தான் விற்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கேயே விளையுது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் தான். இதெல்லாம் வந்து இங்கேயே வந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு குட்டியாக பெட்டி கடை இருக்குது. இங்கே வந்து கீரை விற்கிறாங்க. அடுத்து வாழைப்பழம் விற்கிறாங்க. அடுத்து வந்து தக்காளி, வெங்காயம், காய்கறி எல்லாம். இதில் வந்து போரேஜ் எல்லாம் விற்கிறாங்க. சிப்ஸு, இது வந்து மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல அது. அங்கே பாருங்கள் மரவள்ளி கிழங்கு நைட்டுக்கு. அவங்க மரவள்ளி கிழங்கு வந்து சீவிட்டு இருக்காங்க. கசாவா யா, திஸ் இஸ் கசாவா. ஹலோ, ஹாய், யா ஃபைன், ஹவ் ஆர் யூ? கசாவா. திஸ் ஒன் ஃபார் ஃப்ரையிங். Is this for frying? That one. Fry like that. Oh, okay. Yeah. How much one cup? A cup of pieces. A piece is 100. 100. Yes. Oh, அல்ல ஒரு பீஸ் வந்து 2 ரூபாய், 100 சில்லிங்ஸ்னா. ஓகே, கிழங்கு வகை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்புறம் நான் சொன்னேன்ல, சண்டே வந்து அந்த அளவுக்கு கடைத்தெரு வந்து கூட்டம் இருக்காது இங்கே. நம்ம ஊர் அளவுக்கு, நம்ம ஊரில் சண்டேனா தானே பிஸியாக இருக்கும். இங்கே சண்டேனால மேக்ஸிமம் ரெஸ்ட் எடுப்பாங்க அவங்க. ஏன்னா சாட்டர்டே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, சாட்டர்டே நைட்டெல்லாம். அதனால தான் உங்களுக்கு சண்டே வந்து அதிகமாக கூட்டம் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும் ரோடெல்லாம். இங்கே பாருங்கள், இங்கே உள்ள ஜவுளி கடை எவ்வளோ குட்டியாக இருக்குது. ஜவுளி கடை, நம்ம ஊர் ஜவுளி கடையில் எவ்வளோ பெருசாக இருக்கும். இங்கே வந்து பெட்டி கடை மாதிரியே சின்ன கடையில் ட்ரெஸ்ஸும் விற்பாங்க. இவங்க வந்து ஃபுல்லாக மாடர்ன் ட்ரெஸ் தான் அதிகமாக போடுவாங்க. அடுத்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெட்டி கடை இருக்குது. ஸோ அந்த பெட்டி கடையில் வந்து கொஞ்சம் தண்ணி, பன்னு இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், அங்கே பாருங்கள்
பியரு இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே இருக்குது, எல்லா தண்ணியும் இருக்குது இங்கே. ஸோ இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி அதுக்குன்னு தனி கடை கிடையாது, எல்லா கடையிலையுமே விற்பாங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம். வந்து எல்லா கடை மீன்ஸ் அந்த மாதிரி பெட்டி கடைகள் அந்த மாதிரி கடையில் விற்பாங்க. அங்கே ஒரு எழுத்தாப்புலேயே ஒரு கடை இருக்குது. ஹாய் மாமா, how are you? Yeah, fine. What do you have here? Oh, no, what do you have? Matoke? Yes. Oh, that soup is beans, eh? Beans. Oh, nice. Beans soup வந்து இருக்கு. மட்டோக்கே மூடி தான் வச்சுருப்பாங்க, இலையில ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இருங்க, மட்டோக்கே வந்து எங்களுக்காக ஓப்பன் பண்ணி, அந்த சூடு ஆவி பறக்குது பார்த்தீங்களா? ஹாய், how are you? ஆவி பறக்குது. ஓகே, தேங்க்யூ மாமா. இது வந்து விற்கிறதுக்கு தான். ஸோ ஒரு கடையும் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இந்த சார்கோல் அடுப்பு வைக்கிறாங்களா. சார்கோல் அடுப்பு வந்து ரொம்ப அந்த நெருப்பு அதிகமாக இதாகாது. ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கு பக்கத்தில் ஒரு பரோட்டா கடை. நம்ம ஒரு பரோட்டா வந்தானே கேட்குறீங்க, இல்லை, இது வந்து இங்கே உள்ள லோக்கல் சப்பாத்தி. Yeah. Siramunga bakwata ebifaananyi mwana. Agala kumpamba. Agala kubalanga gwe balaga. எல்லா பெட்டி கடைக்குமே கிரில் கேட்டு இருக்கும். அது ஏன் அந்த கேட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் யுகாண்டாவில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இருக்க ஏரியாவுக்கும் பக்கத்து கொஞ்சம் தூரத்தில் உள்ள கிராமம் தான் இது. நம்ம ஒரு ஏலக்கடை மாதிரி அந்த பக்கம் வாழைக்கட்டையெல்லாம் இருக்குது, வாழைத்தாரெல்லாம் இருக்குது பாருங்க. தண்ணி வாங்கி தரேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஏலக்கடை மாதிரி, ஏலக்கடை மாதிரி. ஸோ இங்கே வந்து இந்த மட்டோக்கி வந்து வாழைத்தார் அப்படியே வாங்கிக்கலாம். இது வாழைக்காய் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. ஹலோ, shall I take video? Hello, how are you? What are you making here? This one? Cabbage. Okay. Okay. இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் டைம் தான் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருந்தது. இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ஒரு 4-5 தடவை வந்திருப்போம். ஆனால் நான் ஒவ்வொரு தடவையும் இங்கே நின்று வீடியோ எடுக்கணும்னு நினப்பேன், ஆனால் எடுத்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து ஒரு 4 ரோடு, இந்த சைடு வந்து ரொம்ப க்ரீனரியாக இருக்கும், ஃபுல்லாகவே ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும். அதில் வந்து இந்த போர்டை பார்த்தா தெரியும். இது என்ன அப்படின்னா ஒரு பெரிய காலேஜ் தான், இது யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே வந்து ஸ்கூல் இருக்குது, அது பேர் நமில்யாங்கோ காலேஜ். ஸோ இது வந்து இங்கே வந்து ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம ஊரில் இருக்கும்ல சில இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி இருக்கும், உள்ள காலேஜும் இருக்கும், ஸ்கூலும் இருக்கும், ஹாஸ்டல் எல்லாமே வந்து இருக்கும்ல, எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடமும். ஸோ பாருங்கள், என்னை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் ஞாபகம் வந்தது. ஸோ இதான் காலேஜோட என்ட்ரன்ஸு. ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிறது மாதிரியே இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் நிறைய பில்டிங் உண்டு. ஆனால் அந்த லொக்கேஷன் பாருங்கள், இருக்கிற இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். (1902) வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நமில்யாங்கோ காலேஜ். இது வந்து போர்டிங்கும் இருக்குது. போர்டிங் அப்படின்னா ஹாஸ்டல் இருக்குங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்களேன்.
இது பார்க்குறதுக்கு ஏதோ ஊட்டியில் நமக்கு காலேஜ் இருக்கும்ல அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இது பக்கம் காடு மட்டும்தான். நம்ம ஊரில் வந்து ஊட்டியில் வந்து இருக்க காலேஜ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப க்ரீனரியாக சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஸ்கூல் போர்டிங்லேயுமே வந்து நிறைய குழந்தைங்க படிப்பாங்க. நம்ம ஊரில் வந்து காலேஜில் தான் அதிகமாக ஹாஸ்டல் சேர்ப்பாங்க, இங்கே அந்த மாதிரி கிடையாது. நான் இப்போ வர்ற அன்னைக்கு நாள் கூட நல்லா மழை பெஞ்சுது. ஆனால் மழை பெஞ்சது மாதிரியே தெரியாது, செம்ம மழை பெஞ்சுது. யுகாண்டன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பெஞ்ச மார்ச் ஏப்ரல் மேலே பெஞ்ச மழை வந்து பத்தாதான். உண்மைதான், இதை விட அதிகமாக மழை பெய்யுமா எப்போதும். நாங்கள் ஒரு நாள் வெளியில் போயிட்டு ஒரு 8 மணியை போல் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி மக்கள் ஓடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து என்னடா அது எல்லாரும் ஓடுறாங்களே அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் தான் எங்களுக்கு ஆக்சுவலி அன்றைக்கி மறுநாள் லீவும் இருந்தது. அப்புறம் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு இவங்கெல்லாம் எங்கே ஓடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை கன்னிவாக பாருங்கள். நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி மக்கள் இந்த போகிற டைம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால் நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்தோம். அதே மாதிரி எல்லாருமே சைடில் பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டுருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா இங்கே வந்து கிறிஸ்டியன்ஸ் அதிகம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஜூன் 3 பார்த்தீங்கன்னா மார்டைர்ஸ் டே வந்து நடக்கும். அது ஒரு நாள் ஃபுல்லாக திருவிழா மாதிரியே இருக்கும். அதுக்கு வந்து அவ்வளோ மக்களும் அங்கே போய் கூடுவாங்க. ஸோ அதுக்கு தான் போகிறாங்க. நம்ம ஊரில் எப்படி பாத யாத்திரையோ அதே மாதிரி தான் அந்த வேளாங்கண்ணிக்கு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஆனால் இந்த மார்டைர்ஸ் டே எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். போலீஸ் துணைக்கு போகிறாங்க பாருங்கள். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸும் நிற்பாங்க அந்த சைடில். நடக்கிறதுக்காகவே ஒரு இந்த பைபாஸில் வந்து ஸ்பேஸ் இருக்கா இல்லை, நிறைய பேர் இங்கே மட்டும் இல்லை டவுன்லேயுமே அவ்வளோ பேர் நடந்து வந்தாங்க. நான் இது எப்போதுமே நான் பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு எதுக்கு இவ்வளோ பேர் நடந்து போகிறாங்க அப்படின்னு தெரியாது. அப்புறம் தான் தெரியும் இந்த மார்டைர்ஸ் டேக்கு அவ்வளோ பேரும் அங்கே போயிட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கே திருவிழா மாதிரி கூட்டமாக இருக்கும் அப்படின்னு. நம்மளாம் போகவே முடியாது, சான்ஸே இல்லை. நாங்களுமே நினச்சோம் போன வருஷம் அந்த போலீஸ் போகிறாங்க பார்த்தீங்களா, சேஃப்டிக்கு செக்யூரிட்டிக்காக போகிறாங்க. கவர்மெண்டே வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு அங்கங்கே போலீஸ் நிற்பாங்க. நாங்கள் நினச்சோம், ஆனால் அந்த நமுகோங்கோ அப்படிங்கிற பிளேஸில் தான் இது வந்து நடக்கும், அந்த சர்ச்சில். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அரசரால் சில பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. ஸோ அவங்களோட நினைவு தினத்தை தான் இந்த மார்டைர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, அதை பற்றி ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இது அன்னைக்கு அந்த மார்டைர்ஸ் டே நடந்த அன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது நமுகோங்கோ அப்படிங்கிற ஒரு சர்ச்சில் இங்கே வந்து நடந்தது, அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் நினைப்பேன் நம்ம ஊர் மாதிரி ஒரு சில விஷயங்கள் இங்கே சிலது இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா இந்த நினைவு தினத்துக்கு அவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஃபுல்லாகவே வந்து நடந்து தான் போவாங்க. அந்த மாவீரர்கள் வந்து மக்களுக்காக தான் அவங்க இறந்துருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்காக தான் வந்து இவங்க ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபுல் நைட்டுமே அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி காலையிலையுமே வந்து ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நாங்கள் நிறைய பேரை கேட்டு தான் இந்த விஷயத்த நான் தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவங்க வந்து இது நடந்து போகிறாங்க அப்படின்னு நான் நினப்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து யுகாண்டாவிலேருந்து நடந்து வர்றவங்களே நீங்கள் சொல்கிறீங்க, பக்கத்தில் இருந்து கென்யாலேருந்தெல்லாம் நடந்து வருவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் இருக்க கண்ட்ரியில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் நடக்குது, இது நம்ம ஊரில் கிடையவே கிடையாது, நான் அங்கே தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் அந்தந்த நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து இந்த மார்டைர்ஸ் டே. ஸோ இங்கே அவ்வளோ பேரை நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே யுகாண்டாவில் வந்து பப்ளிக் ஹாலிடே தான். எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு விஷயத்துக்காக திருவிழா நடக்கும். இது வந்து திருவிழா அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு ப்ரேயர் தான். ஃபுல்லாகவே அவங்க வந்து ப்ரேயர் தான் பண்ணுறாங்க. எனக்கே வந்து நான் இந்த வீடியோஸ் நான் எடுக்க ஆரம்பித்த பிறகு தான் நான் இதை பற்றின விஷயங்கள் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் பார்த்தேன் ஃபுல்லாகவே அவங்க வந்து ப்ரேயர் தான் பண்ணுறாங்க.
இந்த இடம் வந்து ரொம்ப பெரிய இடம். நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன் எத்தனை ஏக்கர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க ப்ரேயரில் உட்காந்துட்டு இல்லை மற்ற டைம் அவங்களுக்கு டயர்டாக இருக்குன்னா நல்லா போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஃபுல்லாக வந்து இதுக்கு வந்து கவர்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டு, ஃபுல் செக்யூரிட்டி எல்லாமே இங்கே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது உகாண்டாவில் இது ஒரு முக்கியமான பிளேஸ்ன்னு சொல்லலாம். கலர்வே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் போயிருக்க மாட்டீங்க. ரொம்ப ரேர் தான். இங்கே போகிறது நமக்கு ரொம்ப சிரமம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூட்டமாக ரஷ்ஷாக இருக்கும். லோக்கல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கல் மார்க்கெட் அப்படின்னா இவங்களுக்கு இது எப்படின்னா எல்லா பொருளுமே அங்கே கிடைக்கும். நிறைய செகண்ட் ஹேண்ட் க்ளோத் வந்து இந்த மாதிரி ரோட்டில் போட்டு விற்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அந்த மாதிரி மீட்டு எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம இந்தியன் காய்கறிகள் அந்த அளவுக்கு கிடைக்காது. அதிகமாக வந்து இங்கே ஆப்ரிக்கன்ஸ் பயன்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகள் அந்த மாதிரி காய்கறிகள் தான் அதிகமாக வந்து கிடைக்கும். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்தோம். போகிற வழி இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து ரொம்ப லெங்க்த்தியாக இருந்தது, அதனால தான் அதில் ஆட் பண்ணல. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், கிராமத்துக்கு போகிற வழி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி செம்மண் ரோடு தான் இருக்கும். ஆனால் வந்து காய்கறிகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த சீசனுக்கு அந்த காய்கறிகள் வந்து போட்டிருப்பாங்க. இது ரோட்டு ஓரம் வந்து மரம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த செடியை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த லெமன் கிராஸ்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. மண்ணரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு மரங்கள் வச்சுருப்பாங்க ரோட்டு ஓரத்தில். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு அடுத்த மலை தெரியும். அந்த மலையில் நிறைய வீடு இருந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.